பெரியார் குறித்த இந்த விமர்சனம், இந்த பேசுபொருள் எந்த புள்ளியில தொடங்குச்சு? ஒரு பத்திரிகையாளரோட கேள்வியிலிருந்து தொடங்குது. என்ன கேள்வி அது? பெரியாரை வழிகாட்டியாக விஜய் ஏற்கிறார். அப்படிங்கிற அது தொடர்பான ஒரு கேள்வி. அதுக்கு சீமான் பதில் சொல்றாரு. ரைட். பெரியாரை வழிகாட்டியாக அவர் ஏற்றார்ன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பிரபாகரனை வழிகாட்டியாக ஏற்றிருக்கீர்கள். யாருக்காவது பிரச்சனை இருக்கா? விஜய்க்கு பிரச்சனை இருக்கா அதனால? திமுகவுக்கு பிரச்சனை இருக்கா? அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கா? காங்கிரஸ்க்கு இருக்கா? கம்யூனிஸ்ட்க்கு இருக்கா? யாருக்காவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஏன் நீங்க அவர தலைவரா ஏத்துருக்கீங்கன்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. அப்புறம் ஏன் நீங்க அவர தலைவரா ஏத்திருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பெரியார யார் காலங்காலமா இங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கா? பாஜக தான் எதிர்க்கிறாங்க. அப்புறம் 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் ஈவேரா குறித்து பேசினேன்னு ஹரிஹர ராஜா சர்மா சொல்றாரு. அவர் ஒரு தேச விரோதின்னு வேற சொல்லியிருக்காரு. இவர் தேசபக்தராமா? ஹரிஹர ராஜா சர்மா கூட்டம், சாவர்கரு, கோல்வாக்கரு, கோட்சே தேசத்துக்கு ஆற்றிய பணிகளை எடுத்து போட சொல்லுங்க. தொண்டுகள எடுத்து போட சொல்லுங்க. இவர்கள்லாம் என்னுடைய தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஆற்றிய பணிகள, தொண்டுகள சொல்ல சொல்லுங்க. என்னுடைய மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும் செஞ்ச உழைப்பு என்ன? என்ன முன்னேத்துனாங்க? இங்க வந்து வேலை செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க சார் அவங்கலாம்? எப்படி நீங்க ஈவேரா தேச துரோகி? உங்களுக்கு யார் அந்த உரிமை குடுத்தது? தேச துரோகின்னு சொல்றதுக்கு? இல்ல அவரு பேசியத வச்சு தானே பேசுறாங்க. என்ன பேசினாரு? என்ன சார் பேசினாரு? அவர் ஆங்கிலேயர சப்போர்ட் பண்ணாரு. நீங்க லண்டன்ல இருந்து இந்தியாவ ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. பிரிட்டிஷ் சுதந்திர தினத்த துக்க நாள்னு சொன்னாரு. அவர் வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலியா வேலை பார்த்தாரா? சுதந்திர தினத்த துக்க நாள்னு சொன்னாரு பெரியார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட முஸ்லீம்கள் இல்லாத இந்தியான்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ். இது உங்களுடைய கருத்து என்ன? என்ன இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு? பெரியாரை இங்கே முழுமையாக முற்று முழுவதுமாக எதிர்க்கிறது அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி சங் பரிவார் கும்பல் தான். ஆமாவா இல்லையா? அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. இப்ப புதுசா யார் வேணாலும் எதிர்க்கலாம். தொடக்க காலகட்டத்திலிருந்து பெரியாரை எதிர்க்கிறவர்கள், பெரியார் சொல்கிற தத்துவத்தை எதிர்க்கிறவர்கள், அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக நின்று களத்தில் நின்று வேலை செய்கிறவங்க சங் பரிவார். அவரும் அவர்களைத்தான் எதிரியாக சொன்னார். அவர்களால் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் அவரை வீழ்த்த முடியல அப்படின்றதுனால பெரியார் இறந்துட்டாரு. அவர் ஒன்றும் களத்தில் இல்லை. அவர் கட்சி ஒன்றும் இங்கே அவர் தலைமையில் இருக்கிற கட்சி இங்கே ஆட்சியில் இல்லை.